வெற்றி பெற்றிருந்தார்கள் 90 அணியினர். அதுபோல் 92 அணியினரும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்டத்தில் 117 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் 91 அணியோடு. அவர்கள் அதில் 84 ஓட்டங்களுக்குள் தோல்வியை தழுவியிருந்தார்கள் என்பது இந்த வேலை குறிப்பிடத்தக்கது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுற்றுத் தொடரானது எலிவேட்டர் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய முழுமையான அனுசரணையின்பால் இந்த சுற்றுத் தொடர் இந்த மைதானத்தில் சிறப்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. R2 சிஸ்டம்ஸ் இருக்கும் இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் அவர்களோடு இணைந்து நில்மா அன்புக்கு அன்மா வெண்மைக்கு நில்மா தூய வெண்மையான அனுபவங்கள் நில்மா இந்த சுற்றுச்சூழலுக்கு இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த வேலை பணியோடு அறிய தருவதோடு சில் ஏஆர் மோட்டார்ஸ் நிறுவனத்தினரும் இந்த சுற்றுச்சூழலுக்கு இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வாகனத்தின் எலக்ட்ரிக்ஸ் மற்றும் உதிரி சாதனங்களுக்கான ஒரே இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வாகன அலாரம் சிஸ்டங்கள், அதுபோல் ரிவர்சிங் சென்சர்கள், உயர்தர கேமராக்கள், ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டங்களை செய்து தருவதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சில் ஏஆர் மோட்டார்ஸ் நிறுவனத்தினர் நடுவர்களுக்கான அன்பான அறிவித்தல் போட்டியை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு தயவு செய்து 90 அணியினரை இன்னும் மைதானம் நுழையாமல் இருக்கின்றீர்கள். தயவு செய்து நாங்கள் இங்கு அறிய தருகின்ற விடயத்தை சற்று செவியுட்டு இந்த போட்டிக்கு மைதான நுழையுமாறு மிக பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய போட்டியினை தொடர்ந்து பல போட்டிகள் இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிய தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அந்த விடயத்தினை கவனத்தில் எடுக்காமல் இருக்கின்றீர்கள். 2 அணி தலைவர்களுக்குமான அறிவித்தல். உங்கள் அணியினுடைய தாமதம் காரணமாக எதிரணிக்கு நிபந்தனை பட்சத்தில் ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தயவு செய்து இந்த போட்டியினுடைய விதிமுறைக்கு மீறாமல் தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். சகரியன் லெஜண்ட் 90 அணி சார்பாக ஒருவரையும் சகரியன் லெஜண்ட் 92 அணி சார்பாக ஒரு வீரரையும் தயவு செய்து புள்ளி கணிப்புக்கு உதவியாக அனுப்பி வைக்குமாறு மிக பணிவோடு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். 92 அணி தலைவர் நிஜாமுddin சார், அதுபோல் 90 அணி தலைவர் சனு சார் இருவருக்குமான பணிவான அறிவித்தல். உங்கள் அணி சார்பாக ஒவ்வொருவரை எங்களுடைய புள்ளி கணிப்புக்கு உதவியாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய வீரர்களினுடைய நாமங்கள் இங்கு பதிவு செய்வதற்கு புள்ளி கணிப்பில் சற்று தடுமாற்றத்தில் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஆட்ட நாயகன், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த களத்தடுப்பாளர் என்பதற்கான சில விருதுகள் வழங்கி வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பெயர் நாமங்கள் உங்களுடைய ஓட்ட விகிதங்களை சற்று மாற்றத்துக்கு கொண்டு வரும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். சகரியன் லெஜண்ட் 90 சார்பாக துடுப்பாட மைதானம் வந்திருக்கிற 2 வீரர்களின் பெயர் நாமங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. தயவு செய்து இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் காலை முதல் இதுவரை நேரமும் அந்த விடயத்தை ஒவ்வொரு அணிக்கும் நாங்கள் மறுபடி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அணி வீரர்களும் அணி தலைவர்களும் இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளவில்லை என்பது மிக பரவர்த்தமாக இருக்கின்றது. தயவு செய்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்த முதல் நடுவர் ரஜாய் சார் தயவு செய்து அவர்கள் அணி சார்பாக ஒரு வீரரை அனுப்பி வைக்க கூறுமாறு தயவு கூறிக்கொள்கின்றோம். சகரியன் 90 அணி சார்பாக ஃபாரிஸ் அவருடன் இணைந்து சதாகத் இவர் வீசிய முதலாவது பந்து வீச்சு பிரதி, ஃபிர்தௌஸ் வீசிய முதலாவது பந்து வீச்சு பிரதி, நேர்த்தியான பந்து பிரதி, ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. 2 அணிகளும்
இப்படி வீசிய பந்து வீச்சு பிரதி ஒரு அகல பந்து வீச்சு பிரதி உதிரி வாயிலாக முதலாவது ஓட்டம் புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது ஓட்டம் உதிரி ஓட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் ஃபிர்தௌஸ். இவர் வீசிய பந்து வீச்சு பிரதி பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதற்கிடையில் ஒரு 4 ஓட்டம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. களத்தடுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த களத்தடுப்பாளர் சற்று தடுமண்டத்துக்குள்ளாக இருக்கின்றார். அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றமடைந்திருக்கிறது. அது 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 5 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கிறது. ஆரம்ப பந்து வீச்சு பிரதி ஓவர் மைதானத்திலே வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 அணிகளும் சமபலம் பொருந்திய அணிகள். 2 அணிகளும் தலா ஒவ்வொரு போட்டியில் வெற்றியை சுவைத்திருக்கின்றார்கள். 2 அணிகளுக்கு முக்கியமான ஒரு போட்டி. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி டீ பாயிண்ட் திசை நோக்கி அடித்தடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம். இரண்டாவது ஓட்டமும் மிக வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 7 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. இதுவரை 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளர் ஃபிர்தௌஸ். இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி ஒரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதிக்கு ஒரு 6 ஓட்டம், 13 ஓட்டங்கள் மொத்தமாக பெறப்பட்டிருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவரினுடைய இறுதி பந்து மைதானத்தில் வீசப்பட இருக்கிறது. இருப்பினும் இதுவரை எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 13 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இம்முறை அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ரஜாயிசர் சைஹி மூலம் அறியத்தர உதிரி வாயிலாக மற்றும் ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 14 ஓட்டங்கள். இறுதி பந்து மைதானத்திலே இம்முறை வீசிய பந்தினை பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். அணி தலைவர் நிஜாமுட்டீன் அந்த பிடியினை எடுத்திருக்கின்றார். ஃபாரிஸ் தற்பொழுது ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அதிரடியாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்த ஃபாரிஸ் தற்பொழுது ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். ஃபிர்தௌஸ் வீசிய பந்து வீச்சுக்கு ஆட்டமிழப்பு செய்யப்பட்டு மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முடிவிலே ஒரு விக்கெட்டினை இழந்து 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் 9 அணியினர். ஆட்டமிழந்த ஆட்டக்காரர் ஃபாரிஸுடைய இடத்தினை பூர்த்தி செய்வதற்காக புதிய நிலை துடுப்பாட்ட வீரராக ஜின்னா தற்பொழுது மைதானம் அடைந்து கொண்டிருக்கின்றார். கால்தீன் பந்தினை வீசுவதற்காக 2ஆம் நிலை பந்து வீச்சாளராக இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி சிறப்பான ஒரு அதிரடியான துடுப்பாட்டம். கடந்த முதலாவது போட்டியிலும் கூட முதலாவது போட்டியிலும் கூட அரைச்சத்தை பெற முடியாமல் ஆட்டம் இழந்திருந்தார். சிறப்பான துடுப்பாட்டத்தை நிலைநாட்டியிருந்தார் சதாகத். இந்த போட்டியிலும் சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் புள்ளி கணிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 1ஆல் உயர்வடைந்திருக்கிறது. 19 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு 4 ஓட்டத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஜின்னா. அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 23 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. இதுவரை 23 ஓட்டங்கள். 2வது பந்து வீச்சு பிரதி ஓவர் மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிரடியான துடுப்பாட்டம் மைதானத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் கால்தீன் இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 5 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை
இவரை வான வேடிக்கையாக அடித்தரப்பட்டிருக்கிறது. பிடியெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், சிறப்பான ஒரு பிடியெடுப்பு அங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பெருமதியான ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. சதாகத் அங்கு ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் சகரியன் 90 அணியினர். எமது வீசிய பதிவு வீசப்படுது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. உதிரி வாயிலாக அந்த ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. பந்துவீச்சாளர் நௌசாத் இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. முனை காப்பாளர் அணித்தலைவர் இவர் வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி ஸ்ட்ரைக்கிலே நான்கு ஓட்டம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நான்கு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 39 ஓட்டங்களாக உயிர்வடைந்திருக்கிறது. 39 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழந்த நிலையிலே தற்பொழுது சகரியன் லெஜண்ட் 90 அணியினர் திருப்பிடத்தாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆடுகளத்திலே ஜின்னா அவரோடு இணைந்து நஜீம் ஆகியோர் திருப்பிடத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை மூன்று பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவிலே 2 விக்கெட் இழப்புக்கு 39 ஓட்டங்களோடு திருவிழாடி கொண்டிருக்கின்றார்கள். நான்காவது பந்து வீச்சு பிரதி ஓவர் வீசுவதற்காக அணி தலைவர் நிஜாமுடீன் பந்தினை கரமேந்தி இருக்கின்றார். அரங்க முனையிலிருந்து காரியப்பர் முனையை நோக்கி பந்தினை வீசுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே ஜின்னா இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஒரு 4 ஓட்டம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜின்னாவுடைய துடுப்பு மட்டையினால் அந்த 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 43 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. தனது ஓவரின் மற்றும் ஒரு பந்து இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதினை அடித்தாடி இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், களத்தடுப்பில் சிறிய தடுமாற்றம்
அதற்கிடையிலே 2 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 45 ஓட்டங்களாக உயிரிழந்திருக்கிறது. அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ரஜாய் சார் சைகை செய்திருக்கின்றார்கள். சுதந்திர பந்து மைதானத்தில் தற்போது வீசப்பட இருக்கிறது. ஸ்ட்ரைக்கில் அந்த சுதந்திர பந்தினை எதிர்கொள்வதற்காக ஜின்னா துடுப்பு மட்டையோடு இருக்கின்றார். சிறப்பான முறையிலே துடுப்பிட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார். இம்முறை அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 67 ஓட்டமாக உயர்வடைந்திருக்கிறது. அடுத்த பந்து வீச்சு பிரதி 4 ஓட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்து வீச்சு பிரதி ஓவருக்கு 6 6 6 நோபோல் 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 4. சிறந்த அதிரடியான துடுப்பாட்டம் ஜின்னா சகரியன் லெஜெண்ட் 90 அணி சார்பாக சிறப்பான துடுப்பாட்டத்தை அங்கு மைதானத்தில் நிலைத்துக் கொண்டிருக்கின்றார். இவரை வீசிய பந்துவீச்சு பிரதி தட்டுப்படப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமில்லை. பந்துவீச்சாளர் ஜலீல் பந்தினை கரமேந்தி வீசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ட்ரைக்கிலே நஜீம் துடுப்பு மட்டையோடு பந்தினை எதிர்கொண்டாட நான் ஸ்ட்ரைக்கிலே அதிரடியான துடுப்பாட்டத்திலே நிலைநாட்டிக் கொண்டு ஜின்னா
எமரே அவுட் சைடு இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி, அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி பிரதான நடுவர் செய்ய உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 72 ஓட்டங்கள். மைதானத்தில் 5வது பந்து வீச்சு பிரதி ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 72 ஓட்டங்கள். எமரே வீசிய பந்து வீச்சு பிரதி, நேர்த்தியான பந்து பிரதி, ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. பந்து வீச்சாளர் ஜலீல் எமரே துடுப்பு மட்டைக்கு தாழ்வாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி, முனை காப்பாளர்களுடைய தடுமாட்டத்தினால் ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 73 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. பந்து வீச்சாளர் ஜலீல் தனது ஓவரினுடைய மற்றொரு பந்து பிரதி வீசுவதற்காக அதிரடியான துடுப்பாட்டத்தோடு ஜின்னா ஸ்ட்ரைக்கிலே எமரை வீசிய பந்து வீச்சு பிரதி, ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம் இருந்தும் ஓட்டங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஜலீல் மீண்டும் தனது ஓவரினுடைய மற்றொரு பந்து பிரதினை இறுதி பந்தினை வீசுவதற்காக எமரை வீசிய பந்தினை 6 ஓட்டங்களாக மாற்றி அமைத்திருக்கின்றார். தான் சந்திக்கின்ற பந்துகள் சீப் பாயிண்ட் லெக் திசை நோக்கியே அது கூடுதலாக, அதுவும் வெள்ளை கூட்டினை தாண்டி 6 என்ற ஓட்டங்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 79 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட்டினை இழந்து இன்னும் 5 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் இருக்கிறது. விதமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜகரியன் லெஜண்ட் 97, ஜகரியன் லெஜண்ட் 95 இரண்டு அணித் தலைவர்களை நாணய சுழற்சிக்கு வருமாறு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். ஜகரியன் லெஜண்ட் 97, ஜகரியன் லெஜண்ட் 95 பி அணியினரையும் நாணய சுழற்சி இடம்பெறுவதற்கு அரங்குக்கு முன்னால் வருமாறு அணித்தலைவர் இதுவரை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நௌசாத் வீசிய பந்து வீச்சு பிரதி தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் அதற்கிடையிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு 80 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் லெஜண்ட் 90 அணியினர். ஜகரியன் லெஜண்ட் 97 அணி தலைவரையும் ஜகரியன் லெஜண்ட் 95 பி அணி தலைவரையும் நாங்கள் நாணய சுழற்சிக்கு மைதான அரங்குக்கு முன்னால் அழைத்துக் கொள்கின்றோம். 2 அணித்தலைவருக்குமான பணிவான அறிவித்தல் இது. இவரை வீசிய பந்து வீச்சு பிரதி, அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ரிஃப்கி சார் சைகி மூலம் அறிய தர உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 81 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. சிறப்பான பந்து வீச்சு பிரதி மைதானத்திலே வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் நௌசாத் காரியப்பிரமணியிலிருந்து பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஐமரே அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி, அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி என பிரதான நடுவர் ரிஃப்கி சார் சைகை மூலம் அறிவித்தார். உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 82 ஓட்டங்கள். ஐமரே வீசிய பந்து வீச்சு பிரதி தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் அந்த கடையிலே வேகமான முறைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது. சிறப்பான ஒரு இணைப்பு
அங்கே காரியப்பெருமனையிலிருந்து மேடை முனை நோக்கி வீசப்பட்ட பந்து பிடியெடுக்கின்ற வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த பந்து நிலத்தை முட்டமிட்டிருக்கிறது. அதனால் ஒரே ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 90 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. அணிகளுக்கு இடையிலே அடுத்த போட்டி இடம்பெற இருக்கிறது. ஆம், இப்போது மற்றொரு நாணய சுழற்சி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அந்த போட்டியிலே 90 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. 7 ஓவர்கள் நிறைவிலே 7 ஓவர்கள் நிறைவில் இப்போது 90 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. பவுசர் அவரோடு இணைந்து சஹான் இருவரும் 3வது விக்கெட் நிப்பாட்டத்துக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது 91 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. நிஜாமுடீன் காரியப்பெருமனையிலிருந்து வீசப்படுகின்ற பந்தினை எதிர்கொள்வதற்காக சஜான். 90 அணியினர் மிக வேகமாக ஓட்டங்களை குவித்து வண்ணம் வழியில் அங்கே ஒரு அகலப்பந்து வீசப்பட்டிருக்கிறது. உதிரி மூலம் மேலும் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 92 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. ஆட்டம் இழந்த வீரர்கள் அதற்கிடையில் தட்டிவிடப்பட்டு மற்றொரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரையிலே 93 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. எட்டாவது ஓவரின் 3வது பந்து வீச்சு பெறுதி அங்கே ஓங்கி அடிக்கப்பட்டு 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டங்களோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 97 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. 97 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையிலே பவுசர் எங்களுடைய ஜின்னா அதிகமான ஓட்டங்களை 6-6-4-4 என்ற அடிப்படையிலே தனது அணிக்காக குவித்த வண்ணம் இருக்கின்றார். நஜீம் அவரோடு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே 3வது விக்கெட் அணிப்பாட்டத்திலே மிக வேகமான ஓட்டங்களை குவித்த வண்ணம் இருக்கும் நஜீம் மற்றும் ஜின்னா. இப்போது ஜின்னா ஓங்கி அடிக்கப்பட்ட அந்த பந்தினூடாக ஒரு ஓட்டம் மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு ஓட்டத்தோடு 98 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. அடுத்த போட்டி 95 அணியினருக்கும் அதுபோல் 93 அணியினருக்கும் இடையிலே இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையிலே மற்றும் ஒரு பந்து காரியப்பெருமனையிலிருந்து மேடை முனை நோக்கி வீசப்பட்ட பந்து மிக அழகான முறையில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அணியினின் ஓட்ட எண்ணிக்கையினை இந்த விக்கெட்டின் பாட்டம் மிக வேகமான முறையிலே ஓட்டங்களை குவித்த வண்ணம் தங்களது அணியை ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு துடுப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இணைப்பாட்டம். அந்த அடிப்படையிலே ஜின்னாவோடு இணைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் நஜீம். அடுத்து ஆசிரியர் சியாம் வீசுகின்ற பந்து 9வது ஓவரின் 1வது பந்து வீச்சு பெறுதி ஒரு இடது கை
பந்து வீச்சு என்று நினைக்கின்றோம். சுழல் பந்து, அந்த பந்து முறையற்ற பந்து, நோபோல் ஆக அங்கே நடுவர் அறிய தந்திருக்கின்றார். அந்த உதிரி மூலம் ஒரு ஓட்டம் புறப்பட்டாலும் கூட முஸ்தகிம் இப்போது இணைந்திருக்கின்றார். மீண்டும் தனது முதலாவது பந்தினை வீசுவதற்காக சுதந்திர பந்து வீச்சு பருதி விரும்பிய டிசைன்களில் ஓட்டங்களை அடித்து பெறலாம். இருந்தாலும் கூட லெக் திசையினூடாக அடிக்கப்பட்டு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மேலும் ஒன்றாக அதிகரிக்க 2 விக்கெட் இழப்புக்கு இதுவரையில் 101 ஓட்டங்கள். மீண்டும் சியாம் இடது கை துடுப்பு பந்து வீச்சாளர் முஸ்தகிம். இதோ ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டத்தை மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. மிக இலகுவான முறையில் அந்த பந்தினை தடுத்திருக்கின்றார் ஜலீல். மீண்டும் பந்து வீச்சாளர் சியாமுக்கு அந்த பந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. மிக வேகமான முறையில் ஓட்டங்களை குவித்த விக்கெட் இணைப்பாட்டத்திலே ஜின்னா தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்திருக்கின்றார் மூன்றாவது விக்கெட் இணைப்பாட்டத்துக்காக முஸ்தகிம். மற்றும் ஒரு அகல பந்து உதிரி மூலம் மேலும் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 102 ஓட்டங்கள். தட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. நோபோலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்திலே எப்படியும் ஆடலாம் என்று சந்தர்ப்பம் வழங்கப்படும் துடுப்பாட்ட வீரருக்கு. எத்தனை ஓட்டங்களை பரப்புகின்றார் என்று பார்ப்போம். விக்கெட்டுக்கு தாழ்வாக பேசப்பட்டாலும் கூட அந்த பந்திலே ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் பெறப்படுவதற்கிடையிலே அங்கே களத்தடுப்பினூடாக பந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு காலநிலை நிலவிக் கொண்டிருக்கும் வழியிலே இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 90 அணியினருக்கும் 92 அணியினருக்கும் இடையிலே ஜஹ்ரியன் லெடன் 95 அணியினர் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு சிறப்பான சுற்று போட்டி இது. 2 அணிகளை அறிமுகம் செய்தாலும் கூட லெக் திசையினூடாக வீசப்பட்ட பந்து ஒரு அகல பந்து உதிரி மூலம் மேலும் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 106 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. சியாம் தனது குறுகிய ஓட்ட பாதையூடாக சுழல் பந்தினை வீச முற்பட்ட வேளையில் அங்கே விக்கெட் காப்பாளர் பந்தை சேகரிக்க ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. 108 ஓட்டங்கள், 106 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. 106 ஓட்டங்கள். மீண்டும் ஜின்னா முஸ்தகிம் இருவரும் தங்களது இணைப்பாட்டத்தின் மூலமாக இருக்கின்ற பந்துகளில் எத்தனை ஓட்டங்களை பரப்புகின்றார்கள் என்று பார்ப்போம். ஓவர் நிறைவு. இறுதி ஓவர் 10வது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு பெறுது. 106 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். பவுசர் அவரோடு முஸ்தகிம். ஃபிர்தௌஸ் பந்து வீசுவதற்காக ஒரு இடதுகை பந்து வீச்சாளர். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அதற்கிடையில் பந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கு முயற்சி இல்லை. இருந்தாலும் கூட இப்போது மற்றொரு பந்து வீச்சினை வீசுவதற்காக 10வது ஓவரின் 2வது பந்து வீச்சு பெறுது. கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்திலே மிக சிறப்பான ஒரு சுற்று போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றாலும் கூட இன்றும் நாளையும் போட்டிகள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஓங்கி 6 ஓட்டத்தை பெற வேண்டும் என்று முனைந்த முறையில் நிலத்தை முத்தமிட்டு அது 4 ஓட்டத்தை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருக்கிறது. முஸ்தகிம் அணியினுடைய தலைவர் முஸ்தகிம், அணி தலைவர் சனூஸ் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற வீரர்கள் மிக சிறப்பான முறையிலே ஓட்டங்களை குவித்த வேண்டும் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முஸ்தகிம் மற்றொரு பந்திலே 6-4 என்று எதிர்பார்த்த வண்ணம் பந்தை அதற்கிடையில் போல்ட் செய்யப்பட்டு ஆட்டம் இணைந்திருக்கின்றார். நேரடியாக விக்கெட். இந்த சந்தர்ப்பத்திலே அணியினுடைய தலைவர் சனூஸ் காரியப்பர் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர், களத்தடுப்பாளர், ஒரு சிறந்த பந்து வீச்சாளரும் கூட, ஆல் ரவுண்டர் என்று அழைக்கப்படும் சனூஸ் காரியப்பர்
ஜாகரிய நைன்டனுடைய உயிர் நாடு என்று அழைக்கப்படுகின்றவர். அவ்வப்போது மருத்துவ விடயங்களை விளையாட்டின் போது வழங்குகின்ற ஜனூஸ் காரியப்பர் வந்த வேகத்தில் 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். தான் சந்தித்த முதலாவது பந்திலே 6 ஓட்டத்தை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 117 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்புக்கு. இறுதிப்பந்து 10வது ஓவரின் இறுதிப்பந்து சனூஸ் காரியப்பர் தனது அணிக்காக அணியின் தலைவர் என்ற ரீதியில் முதல் பந்தினை எதிர்கொண்டு 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 2வது பந்தை எதிர்கொள்கின்றார். ஓவரின் இறுதிப்பந்து அந்த பந்திலே 1 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 10 ஓவர் நிறைவிலே மொத்தமாக 118 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்புக்கு 90 அணியினர் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற அணி 92 அணியினர். அடுத்த போட்டி 93 அணியினருக்கும் அதுபோல் 95 இந்த சுற்று போட்டியை வழங்கிக் கொண்டிருக்கிற அணிக்கு இடையிலே இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாணய சுழற்சியிலே எந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை அறிய தர இருக்கின்றோம். 93 95 அணியினர் மோத இருக்கின்றார்கள். அணியினர் இப்போது அடுத்த போட்டியிலே விளையாட இருக்கின்றார்கள். 93 அணியினர் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று பேட்டிங் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அதனுடைய மேனேஜராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் கோலிஃபீல்டு விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர் பிரபல தொழிலதிபர் ஜஸ்மின் அவர்கள். இந்த பிராந்தியத்திலே கடின பந்து சுற்று போட்டி மட்டுமல்ல, எத்தனை போட்டிகளை அறிமுகம் செய்தவர். சர்வதேச விளையாட்டு வீரர்களோடு மிகவும் நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்ற ஜஸ்மின் அவர்கள் சந்தாங்கனி மைதானம் என்ன இந்த மாவட்டத்தின் பல மைதானங்களிலே அவருடைய கடின பந்து போட்டிகள் இடம்பெறும். இன்றும் ஒரு அணியினை வழிநடத்தி வருகின்ற ஒரு தவிசாளராக தலைவராக இருக்கின்றார். ஆனால் இந்த சுற்று போட்டியினுடைய மேனேஜராக இருக்கின்றார். அதாவது தனது அணிக்கான ஒரு மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஜஸ்மின் அவர்கள். அவருடைய அணி அவர்களோடு 93 அணி சார்பாக இங்கே புள்ளி கணிப்பிலே ஒருவரை வந்து உதவி செய்யுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். 93 அணி சார்பாக புள்ளி கணிப்பில் ஈடுபடுவதற்காக ஒரு வீரரை அன்பாக இந்த மேடை கிடைக்கின்றோம். சிறப்பான ஒரு போட்டி இடம்பெற போகிறது. மிக சிறந்த முறையிலே ஓட்டங்களை குவிக்கின்ற களத்தடுப்பினூடாக ஓட்டங்களை தடுக்கின்ற வீரர்கள் இணைந்த இரு அணிகள் கலந்து சிறப்பிக்கின்ற போட்டியாக இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே புள்ளி கணிப்பிலே கலந்து கொள்வதற்காக ரியாஸ் அவர்கள் வருகை தருகின்றார். கலாநிதி ரியாஸ் அவர்கள் இந்த பிராந்தியத்திலே கடின பந்தரை அறிமுகப்படுத்தியவர்களில் ஒருவர். அதுபோல் எமது இந்த பிரதேசத்து விளையாட்டை மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய விளையாட்டினை உலகறிய செய்வதிலே முன்னின்று உழைத்தவர்களில் ஒருவர். எப்போதுமே இரட்டையர்களாக இருப்பார்கள் பல கோணங்களில் பல திசைகளில். MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, அதுபோல் இரண்டு வீரர்கள் எப்போது முனைவார்கள். அதுபோல் பறக்கின்ற பிளைட்டினை கண்டுபிடித்தவர்கள் கூட 2 பேர். இந்த துறையிலே விளையாட்டு துறையிலே சாதனைகள் படைத்த வீரர்கள் வரிசையிலே ஜஸ்மின் அவரோடு ரியாஸ் அவர்கள், கலாநிதி ரியாஸ் அவர்கள், அதுபோல் ஃபயாஸ் ரட்னம், ஜஸ்மின் ரியாஸ் என்று சோடிகள் இணையும். மகேல ஜவர்த்தன சங்கக்கார போல் அரவிந்த் டி சில்வா அர்ஜுனா போல் இணைகின்ற வீரர்கள் வரிசையிலே இப்போது முபாரக் தனது ஓவரின் முதல் பந்தினை வீசுவதற்காக அங்கே அலீம் மிக சிறந்த முறையிலே முதலாவது பந்தை எதிர்கொண்டு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த பிராந்தியத்திலே
பிரெயில் லீடர்ஸ் விளையாட்டு கழகத்துக்காக ஆடிய கடின பந்து வீரர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் இருவர். அகத் அவரோடு இணைந்து அலீம். ஆம், 93 அணியினர் அதிகூடிய ஓட்டத்தை இந்த சுற்று போட்டியில் பெற்ற அணியினர் இப்போது மீண்டும் மட்டையை சுழற்றி மறுதிசைக்கு ஓங்கி 4 ஓட்டத்தை பெற வேண்டும் என்று முனைந்தார். ஆனால் முடியாது போன காரணத்தினால் ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. மீண்டும் ஆசிரியர் முபாரக் அவர்கள் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். இதோ குறுகிய ஓட்டப்பாதை எடுத்து வீசப்படுகின்ற பந்து ஓங்கி அடிக்கப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5 ஓட்டங்கள். இதுவரையிலே இந்த சுற்று போட்டியிலே பெறப்பட்ட ஓட்டங்கள் ஆக கூடுதலான ஓட்டங்களை பெற்ற அணி 93 அணியினர். அந்த அடிப்படையிலே தங்களது இரண்டாவது போட்டி என்று நினைக்கின்றேன். இந்த போட்டியிலே அகத் ஒரு கடின பந்து விளையாட்டு வீரர், ஒரு சிறந்த துடுப்பாட்டு வீரர், களத்தடுப்பாளர், ஒரு விக்கெட் காப்பாளரும் கூட. அவர்
Testing 1, 1 to 3, hello. சஜான், இதுவரையிலே எத்தனை ஓட்டங்கள்? சார், இதுவரையிலே 19 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இது விக்கெட் இழப்புமின்றி. ஆடுகளத்திலே சகரியன் 93 அணி சார்பாக அணித்தலைவராக தவறோடு இணைந்து அலிம் ஆகியோர் மிக சிறப்பான முறையிலே ஆரம்ப இணைப்பாட்டத்தில் மைதானத்திலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியானது 8வது போட்டியாக இந்த மைதானத்திலே இந்த போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 8வது போட்டியிலே இப்போது 93 அணியின் சார்பாக முதல் விக்கெட் இணைப்பாட்டத்திலே அலீம் அவரோடு இஸ்திகார் மற்றொரு பந்து வீசப்பட்டிருக்கிறது. அதிலே ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. இவரே அவுட் சைட் லெக் இஷ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி, அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி, உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 21 ஓட்டங்கள். இவரை அடித்தடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது ஓட்டமும் அதற்கிடையிலே மிக வேகமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அது 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 23 ஓட்டங்களாக மாற்றமடைந்திருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி எமரை வீசிய பந்து வீச்சு பிரதி, அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி பிரதான நடுவர் ரிஃப்கி சைகை செய்திருக்கின்றார். உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். மைதானத்தில் 3வது பந்து வீச்சு பிரதி இறுதி பந்து வீசப்படுகிறது. தட்டிவிடப்பட்டிருக்கிறது. இடையிலே மிக வேகமான முறையிலே ஒரு ஓட்டமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 3 பந்து வீச்சு பிரதியோகர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 3 பந்து வீச்சு பிரதியோகர்கள் முடிவிலே 25 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். எவ்வித விக்கெட் இழப்புமின்றி மைதானத்திலே அணித்தலைவர் அகத் அவரோடு இணைந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அலிமாகியனுடைய ஆரம்ப இணைப்பாட்ட மைதானத்திலே தற்பொழுது நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 அணிகளும் சமபலம் பொருந்திய அணிகள். தலா ஒவ்வொரு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள். 2 அணிகளும் அடுத்த சுற்றுக்கான நகர்விலே தங்களை பலப்பரிசையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அலீம் அவரோடு இணைந்து அகத் மிக சிறப்பாக ஓட்டங்களை குவித்து கொண்டிருக்கும் வேளையிலே மற்றொரு பந்து வீச்சு ஓவரினுடைய பந்து வீச்சு பிரதி மேடை முனையிலிருந்து காரிய பெருமனையை நோக்கி ஏதோ வீசப்படுகிறது. ஓங்கி அடிக்கப்படுகிறது. பிடியெடுக்கின்ற வாய்ப்பு அங்கே பிடியெடுக்கப்பட்டிருக்கிறது. முபாரக் மிக சிறந்த முறையில் அந்த பிடியினை எடுத்து ஆட்டமிழக்க செய்திருக்கின்றார். ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார். அலீம் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர், விக்கெட் காப்பாளர். இப்போது 3வது விக்கெட் இணைப்பாட்டத்திலே முதல் விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. அலீம் ஆட்டமிழந்து செல்கின்றார். இப்திகார் 2வது விக்கெட் இணைப்பாட்டத்திலே இணைவதற்காக இப்திகார் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். பார்ப்போம் இந்த போட்டியிலே எவ்வாறு விளையாட போகிறார் என்று.
இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி வான வேடிக்கையாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 32 ஓட்டமாக உயர்வடைந்திருக்கிறது. இதுவரை 32 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜகரியன் லெஜண்ட் 93 அணியினர். வான வேடிக்கையானவர்களே, மற்றொரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேக் டு பேக் 6 என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக 2வது 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அணி தலைவர் அகத். ஆரம்ப போட்டியிலும் அரை சதத்தினை கடந்த முதலாவது வீரர் என்ற பெயரை பதிவு செய்தவர் அகத். இம்முறையும் வீசிய பதிவீச்சு பிரதி பைலக் திசை நோக்கி அடித்தடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 39 ஓட்டங்களாக மாற்றப்படைந்திருக்கிறது. அலீம்
இப்பொழுது முபாரக் தனது பந்து வீச்சினை எதிர்கொண்டாட இருப்பார். இத்திகார் இரண்டாவது பந்தினை இப்பொழுது வீசுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது மைதான முகமும் சிறப்பான முறையிலே காய்ச்சல் அளித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க சிறப்பான முறையில் அடித்தாடிருக்கின்றார். ஒரு ஓட்டம் மீண்டும் ஒரு இரண்டாவது ஓட்டம் பெறப்படுகிறது. அவங்க இரண்டாவது ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றனர். அந்த இரண்டு ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை மொத்தமாக 42 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். 42 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். மீண்டும் தனது பந்து வீச்சினை அவங்க சிறப்பான முறையில் நேர்த்தியாக அடித்தாடிருக்கிறார். சிறந்த களத்தடுப்பு, ஒரு ஓட்டம். அதுக்கிடையிலே பந்து சேகரிக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பந்து வீச்சாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை மொத்தமாக 43 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே மீண்டும் முபாரக் தனது பந்து வீச்சினை அங்க எத்தி அந்த பந்தினை சிறப்பான முறையிலே அந்த பந்து ஆஃப் சைடு என்ற முறையிலே கட் முறையிலே அந்த பந்து சென்றடைந்திருக்கிறது. விக்கெட் காப்பாளரை சிறப்பான ஒரு பந்து வீச்சு பெறுதியாது. மீண்டும் தனது பந்தினை முபாரக் அகதை நோக்கி அங்கே முன்னங்காலி சென்று அடித்தாடிருக்கின்றார். அந்த பந்து துடுப்பு மட்டையில் படாது நேரடியாக விக்கெட் காப்பாளரை சென்றடைந்திருக்கின்றது. அந்த பந்து இன்னும் கொஞ்சம் பணிவாக சென்றிருந்தால் அது விக்கெட் முனைகளை பதம் பார்த்திருக்கும். மிகவும் சிறப்பான ஒரு பந்தினை முபாரக் அங்கே வீசியிருக்கின்றார். 43 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு அந்த பந்து வீச்சு பெறுதி ஓவர் நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தமாக 5 ஓவர்கள் பந்து வீச்சு முடிவிலே 43 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே ஜஹிரியன் 93 அணியினர் இப்பொழுது ஆடுகளத்தில் அஹத் இத்திகார் ஆகியோர் இந்த கல்முனை வரலாற்றிலே சாஹிரா கல்லூரியிலே 1985 அந்த பகுதிகளிலே மிகவும் சிறப்பான முறையில் கடின 88 பகுதிகளிலே கடினவந்து துறையிலே நாங்கள் இந்த சாய்ரா மண்ணிலே விளையாடிய வீரர்கள் என்ற பெருமையோடு மீண்டும் இந்த களத்திலே இறங்கியிருக்கின்றார்கள் எங்களுடைய வீரர்கள். இப்பொழுது மீண்டும் தனது பந்தினை வீசுவதற்காக முர்ஷித் இப்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கின்றார். இத்தியை நோக்கி 43 ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே வேண்டும் இத்திகார் அங்கே முன்னங்காலி சென்று தடுத்தாடி இருக்கின்றார். அந்த பந்தினை லாபகரமாக சேகரித்திருக்கின்றார். சிறந்த ஒரு களத்தடுப்பு. மீண்டும் தனது பந்தினை எத்தியை நோக்கி இத்திகார் அந்த பந்து அவர் அந்த வேகத்தினை சற்று குறைவாக அந்த பந்தினை வீசியிருக்கின்றார். எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. சிறப்பான ஒரு பந்து வீச்சு பெறுதி. மீண்டும் தனது பந்தினை எத்தியை நோக்கி மிகவும் சிறப்பாக அடித்தாடப்படுகிறது. எல்லை கோட்டை தாண்டி அங்க பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லை கோட்டை தாண்டி 6 ஓட்டங்களை அங்கு லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 49 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். மிகவும் சிறப்பான ஆட்டத்தினை அங்கே நிறுத்தியிருக்கின்றார். சிறந்த களத்தடுப்பு. இப்பொழுது சிறப்பான பந்து. மீண்டும் அந்த இத்திகார் அங்கே சிறப்பான முறையிலே அடித்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம். அங்கே சிறப்பான ஒரு களத்தடுப்பு. அந்த ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 50 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கின்றனர். 50 ஓட்டம், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே இப்பொழுது சிறப்பான களப்பந்தினை சிறந்த துடுப்பாட்டத்திலே அங்கே இத்தி அதனைத் தொடர்ந்து அகதாங்க இணைப்பாட்டமாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அதே நேரம் மைதானத்திலே ஒரு சிறந்த களத்தடுப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளருக்கு ஏற்ப களத்தடுப்பு யுகங்கள் சீர் செய்யப்பட்டிருக்கின்றன. தனது பந்தினை சிறப்பான முறையில் ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் எல்லை கோட்டை தாண்டி அங்கே 4 ஓட்டங்களை லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 54 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே மிகவும் சிறப்பான ஒரு களத்தடுப்பு. மீண்டும் தனது பந்து வீச்சினை சிறப்பான முறையிலே அங்கே எங்களுடைய சைரியன் 93 அணியினர் சிறப்பாக விளையாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பந்து வீச்சாளர்களும் சிறப்பான முறையிலே அந்த அணியிலே பந்து வீச்சாளர்களும் சிறப்பான முறையிலே பந்துகளை வீசிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மைதானம் மிகவும் நிதானமாக, அதாவது காலநிலை மிகவும் மந்தகதியிலே சிறப்பான ஒரு காலநிலை இங்கே விளையாடுவதற்கு ஏற்ற சுமூகமான காலநிலை தென்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு அணிகளும் இந்த போட்டிகளை பார்த்துக் கொண்டிருப்பதை இந்த அரங்கிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பந்து வீச்சாளராக அறிமுகமாகின்றார் தன்சில். இப்பொழுது அறிமுகமாகின்றார் தனது முதலாவது பந்தினை தன்சில் அங்கே சிறப்பாக முன்னங்காலி சென்று அடித்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றனர். சிறந்த களத்தடுப்பு. அந்த ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 55 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே அணியின்
6 ஓவர்கள் 6.1 பந்து வீச்சு பிரதி முடிவு ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்றன. மீண்டும் தனது பந்து வீச்சு பிரதியினை மீண்டும் அங்கே அது ஒரு லெக் திசையிலே வந்த பந்து அதனை சுழற்றி அடித்தாட முற்பட்ட விலையிலே அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி அங்கே நடுவனால் செய்யப்பட உதிரிகளின் ஓட்டு எண்ணிக்கை உண்டாக அதிகரிக்கின்ற நேரம் அணியின் எண்ணிக்கை 56 ஓட்டங்களை ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே பெற்றிருக்கின்றனர். மீண்டும் தனது பந்து வீச்சினை சிறப்பான முறையிலே அடித்தாண்டிருக்கின்றார். கோட்டை தாண்டி 6 ஓட்டத்தினை அங்கு லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 62 உயர்வடைந்திருக்கிறது. 62 ஓட்டங்கள். மிகவும் சிறப்பான துடுப்பாட்ட தாக்கம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் தனது பந்து வீச்சினை அகதை நோக்கி அதனை முன்னங்காலி சென்று தடுத்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டத்தினை லாபகரமாக பூர்த்தி செய்ய அணியின் எண்ணிக்கை 63 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே 63 ஓட்டங்கள் அணியின் ஏழாவது பந்து வீச்சு ஓவர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் தனது பந்தினை உயர்த்தி அடித்தாடுகிறார். பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லைக்கோட்டை தாண்டி அங்கே அது 6 ஓட்டத்திலே அங்கு லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். இத்தி மிகவும் சிறப்பான முறையிலே அடித்தாடி அந்த 6 ஓட்டத்தினை லாபகரமாக பெற அணியின் பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 85 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கின்றனர். ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே மிகவும் சிறப்பான முறையிலே இந்த களத்தடுப்பு யுகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்த வேளையிலும் சிறப்பான துடுப்பாட்டத்தினை அங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பான முறையில் மீண்டும் தனது பந்தினை சிறந்த பந்தினை வீசிக்கொண்டு இப்பொழுது 80
85 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே இப்பொழுது அணியின் 9வது ஓவர் இப்பொழுது நடைபெற இருக்கின்றன. மொத்தமாக 85 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே. சென்ற காலையில் நடைபெற்ற போட்டியிலே 132 ஓட்டங்களை பெற்று இந்த மைதானத்திலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற பெருமை சைரியன் 93க்கு இருக்கின்றது என்ற பெருமையோடு மிகவும் சிறப்பான முறையிலே விளையாடி கொண்டிருக்கின்றனர். இன்னும் 2 ஓவர்கள் பந்து வீச்சு எஞ்சிருக்கின்றன. 85 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கின்றனர், ஒரு விக்கெட் இழந்த நிலையிலே புதிய பந்து வீச்சாளராக அறிமுகமாகின்றார். மீண்டும் தனது பந்து வீச்சு பிரதிகளை இக்பால் இப்பொழுது அறிமுகமாகின்றார். இக்பால் தனது பந்தினை, முதலாவது பந்தினை அகதை நோக்கி மிகவும் அனுபவமிக்க ஒரு வீரர் இக்பால். ஆமாங்க, ஒரு ஃபுல் டோஸ் பந்து வீச்சு நேர்த்தியான முறையில் அடித்தாண்டிருக்கின்றார். அங்க எல்லை கோட்டை தாண்டி 6 ஓட்டங்களை அங்கு லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 91 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். ஆகவே இதுவரையில் 37 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார். ஆமா, சிறப்பான முறையிலே மீண்டும் தனது பந்தினை இப்பொழுது இக்பால் சிறப்பான முறையில் தனது பந்தினை ஆகதை நோக்கி ஆமா 91 ஓட்டம் பெற்ற நிலையிலே மீண்டும் அங்கே அடுத்திருக்கின்றார். அங்கே போல்டு முறையிலே அங்கே ஆட்டம் இழந்திருக்கின்றார். அங்கே ஆட்டம் இழந்திருக்கின்றார். அணியின் 2வது விக்கெட்டும் அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 91 ஓட்டத்தினை பெற்ற வேளையிலே 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியின் 9வது பந்து வீச்சு பிரதி ஓவர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜெஃப்ரி தனது பந்தினை ஜெஃப்ரி இப்பொழுது துடுப்பாட்டத்துக்கு இணைந்து இருக்கின்றார். இத்தியோடு மிகவும் ஆரம்ப காலத்திலே இந்த பிராந்தியத்திலே எல்லா துறை அந்த கணித பந்து துறையில் புகழ்பெற்ற ஒரு ஜெஃப்ரி மீண்டும் இப்பொழுது அங்கே களத்த பந்து ஆடுகளத்திலே ஜெஃப்ரி நுழைந்திருக்கின்றார். மீண்டும் இக்பால் தனது பந்து வீச்சு பிரதிகளை இக்பால் அங்கே சிறப்பான முறையிலே அடித்தாடிருக்கின்றார். ஒரு ஓட்டம், 2வது ஓட்டம் பிரயத்தனிக்கப்படுகிறது. சிறந்த கள தடுப்பு, ஒரு ஓட்டத்தினை அங்கே லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 92 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே மிகவும் விறுவிறுப்பாக இந்த போட்டி இப்பொழுது இந்த மைதானத்திலே விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தனது பந்தினை இக்பால் வீசுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார். இக்பால் ஆகதை நோக்கி இத்தியை நோக்கி தனது பந்து வீச்சினை இத்தி அங்கே சிறப்பான முறையிலே சுழற்றி அடித்தாடிருக்கின்றார். லாபகரமாக ஒரு சிறந்த களத்தடுப்பு, ஒரு ஓட்டத்தினை பெற அந்த ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 93 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே 93 2 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் மீண்டும் இக்பால் தனது பந்தினை பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதனிடையிலே அங்கு நழுவிடப்படுகிறது. அதனிடையில் ஒரு ஓட்டத்தினையும் லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 94 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. இன்னும் இறுதி ஓவர். இந்த அணியிலே 10 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இந்த போட்டி இந்த ஜாயிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே விறுவிறுப்பாக காலையிலிருந்து சிறந்த அணிகள் தனது திறமைகளை இந்த ஆடுகளத்திலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது சைரியன் 93 தனது திறமைகளை இந்த ஆடுகளத்திலே காட்டிக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்று மற்ற அணியினரும் மிகவும் சிறப்பான முறையிலே களத்தடுப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தனது பந்து வீச்சு பிரதிகளை மீண்டும் அங்கே இறுதி பந்து வீச்சு பிரதி ஓவரினை நிறுத்துவதற்காக மீண்டும் தனது பந்தினை அங்கே சிறப்பான முறையிலே உயர்த்தி அடித்து இருக்கின்றார். ஒரு ஓட்டம் அங்கே அங்கே பிடியெடுப்பு நழுவிடப்படுகின்றன. லாபகரமாக 2 ஓட்டங்களை அங்கே பூர்த்தி செய்திருக்கின்றனர். அந்த 2 ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 96 ஓட்டத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றனர். 2 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே
ஆமாம், சிறப்பான முறையில் இந்த மைதானத்திலே இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது 96 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே மீண்டும் தனது பந்து வீச்சு பந்தினை மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே ஜெஃப்ரி அங்கே அடித்தாடி இருக்கின்றார். பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு. சிறப்பான முறையிலே அந்த பிடியெடுப்பினை நிறுத்திருக்கின்றார். அந்த விக்கெட்டும் அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியின் 3வது விக்கெட்டும் அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஜெஃப்ரி அங்கே ஆட்டம் இழந்திருக்கின்றார். அணியின் இறுதி ஓவர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 96 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே மீண்டும் ஆமாங்கே உயர்த்தி அடித்தாடி இருக்கின்றார். மீண்டும் ஒரு பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆமாங்கே மிகவும் சிறப்பான முறையிலே அந்த பிடியெடுப்பினை நிறுத்திருக்கின்றார். அந்த பந்து வீச்சு பிரதியிலே அங்கே ஆட்டம் இழந்திருக்கின்றார். மிகவும் சிறந்த முறையில் துடுப்படுத்தாடிய அங்கே ஆட்டம் இழந்திருக்கின்றார். 96 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே இப்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரர் நஜீம் அந்த பந்தினை அடித்தாட முற்பட்ட வேளையில் அது துடுப்பு மட்டையில் பட்டு விக்கெட் ஆட்டம் இழந்தாராய நடுவரிடம் வினாவப்படுகிறது. அந்த கூற்று நடுவரினால் நிராகரிக்கப்பட 96 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே மீண்டும் தனது பந்து வீச்சு பிரதியினை சிறப்பான முறையிலே நஜீமை நோக்கி நஜீம் அங்கே முன்னங்காலை சென்றாடி தாடி இருக்கின்ற சிறப்பான ஒரு களத்தடுப்பு. அங்கே 4 ஓட்டங்களை அங்கு லாபகரமாக பூர்த்தி செய்திருக்கின்றனர். மொத்தமாக 100 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையிலே 101 ஓட்டத்தினை பெற வேண்டிய நிலையிலே மிகவும் சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி 100 ஓட்டத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றனர். மீண்டும் நௌஃபீல் நன்றி அலீம். 119 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் 92 அணியினர் துடுப்படுத்தாட மைதானம் நுழைய இருக்கின்றார்கள். வேகமாக இந்த போட்டியை நடத்தி முடிக்குமாறு நடுவர்களை வேண்டுகின்றோம். ஆம், நடுவர்கள் மிக சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் நிஜாமுடீன் அவரோடு இணைந்து பிர்தௌஸ் இருவரும் முதலாவது விக்கெட் நிப்பாட்டத்திற்காக மைதானத்தை நோக்கி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் 119 ஓட்டத்தை பெற வேண்டும் இல்லையா? நவீன் சார், உண்மைக்குமே இதற்கு முதலில் தலா ஒவ்வொரு போட்டியிலும் 2 வீரர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 2 அணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இந்த போட்டி தற்பொழுது இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 119 என்ற வெற்றிகளுக்கு தற்பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறது. நவீன் சார், 2 தற்பொழுது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நிஜாமுடீன் ஆரம்ப பந்து வீச்சாளராக சகரி 90 அணி சார்பாக சதாகத் தற்பொழுது பந்தினை வீசுவதற்காக முதலாவது ஓவரின் முதல் பந்தினை வீசுவதற்காக இப்போது மேடை முனையிலிருந்து காரிய பெருமுனையை நோக்கி வீசப்படுகின்ற பந்து முதலாவது பந்து வெற்றி பரிதினை வீசுவதற்காக சதாகத் அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார். அணி தலைவர் சானூஸ் காரியப்பர் அவர்களால் அந்த அடிப்படையிலே 119 ஓட்டங்களை பெற வேண்டும். 10 ஓவர்கள் நிறைவிலே அந்த